This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கைவிட்டு போன பரம்பரை சொத்து அனைத்தையும் இழந்த நடிகர் சத்யன் வேதனையில் உறவினர்கள். பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான சத்யன் தனது சொத்துக்களுக்கான 500 ஏக்கர் நிலம், அரண்மனை போன்ற வீடு என அனைத்தையும் விற்றுவிட்டு சென்னையில் குடியேறி உள்ளதாக இணையத்தில் தகவல் பரவி வருகிறது. மாதம்பட்டியில் குட்டி ராஜா என அழைக்கப்படும் இந்த சத்யன் தனது சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு சொந்த ஊருக்கே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர்களின் உறவினர் வேதனை தெரிவிக்கின்றனர். நகைச்சுவை நடிகராக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் நடிகர் சத்யன். இவர் விஜய் நடித்த நண்பன், துப்பாக்கி போன்ற படங்கள் மூலம் பிரபலமானவர். கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டியில் பிறந்த நடிகர் சத்யன் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர். 500 ஏக்கர் நிலம், அரண்மனை போன்ற வீடு என 500 கோடிக்கு சொந்தக்காரர். சத்யனின் அப்பா சிவகுமாரும் சினிமாவின் மீது ஆர்வம் இருந்ததால் தனது மகன் சத்யனை ஹீரோவாக வைத்து 2 படங்கள் எடுக்க தயாரித்தார். 2000ஆம் ஆண்டு இளையவன் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் சத்யன். இந்த படத்தை தொடர்ந்து கண்ணா உன்னை தேடுகிறேன் என்ற படத்திலும் நடித்தார். இந்த 2 படங்களும் தோல்வி அடைந்ததால் காமெடி பக்கம் தனது கவனத்தை திருப்பிய சத்யன் தனுஷ் நடித்த தேவதையை கண்டேன் படத்தில் நகைச்சுவை நடிகராக மாறினார். இந்த படத்தை தொடர்ந்து மாயாவி, 6, திருப்பதி, வேட்டைக்காரன், நண்பன், சந்தோஷ் சுப்பிரமணியம் ஆகிய படத்தில் நடித்து பிரபலமான சத்யன் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார். கைவிட்டு போன சொத்து. மாதம்பட்டியில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்த சத்யன் தற்போது சென்னையில் குடியேற இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக சத்யனின் அப்பா மாதம்பட்டி சிவகுமாருக்கு சினிமா மீது இருந்த ஆர்வத்தால் தனது மகனை வைத்து 2 படங்களும் தயாரித்தார். அந்த 2 படங்களும் தோல்வியடைந்தால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஏற்பட்ட நஷ்டத்தை சொத்துக்களை விற்று சரி செய்துள்ளார். இதனால் பல சொத்துக்கள் கைவிட்டு போவதாக கூறப்படுகிறது. தற்போது மிச்சம் மீதி இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு சென்னையில் அவர்கள் குடியேற இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சத்யனின் உறவினர்களையும் வேதனை அடைய செய்துள்ளது. அண்மையில் வெளியான வீடியோக்களில் இந்த விஷயம் குறித்து சத்யனின் உறவினர் வேதனையுடன் பகிர்ந்திருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.